அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்கள் எப்பொழுது நிரப்பப்படும்? எல்லோருமே கேட்குறாங்க. நிறைய கேள்விகள் கேட்டுட்டு தாங்க இருக்காங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் முதல்வர் விஜய் அவர்கள் இந்த 2026 காலி பணியிடங்களுடைய அறிக்கை எப்பொழுது வெளியிட போகிறாரு? ஸோ அது பற்றி நம்ம பார்க்கலாம். டிசிசி 2025 நடைபெற்ற டிசிசி நியமனங்களில் முறைகேடு. ஸோ டிசிசியோடைய வாய்ப்பு மீண்டும் கொடுப்பாங்களா? டிசிசியோடைய 2025 செய்முறை தேர்வு, இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மீண்டும் நடத்தப்படுமா? அதை பற்றி நம்ம பார்க்கலாம். போக்குவரத்து கழகத்தில் வெற்றி பயணம், முதல்வர் விஜய் அவர்கள் மகளிருடைய வெற்றி பயணம் திட்டத்தை எப்பொழுது துவக்க இருக்காரு? டிஎன்எஸ்டிசியுடைய அறிவிப்புகள் எப்பொழுது வரும்? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா என்னென்ன விதிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கும்? ஸோ யாரெல்லாம் இதை வாங்க தகுதி உடையவர்கள், எப்படி வாங்கலாம்? ஸோ இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்குறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக போக்குவரத்து கழகங்களில் புதிய அறிவிப்புகள் விரைவில் எப்பொழுது வரும்? எல்லோருமே கேட்டுகிட்டே இருக்காங்க. 2026 கிட்டத்தட்ட 28,000 காலி பணியிடங்களை போக்குவரத்து கழகத்தில் நிரப்பியே ஆகுவோம் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. டிரைவர், கண்டக்டர் உள்ளிட்ட அனைத்து பணியிடங்களுமே 28,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் விரைந்து நிரப்பப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ பள்ளிகள் நம்மளுடைய பகுதி அளவு பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் தற்காலிக ஊழியர்கள், ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை நியமிச்சிட்டு வந்தாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா முடித்து வைக்கப்பட்டு புதுசாக நிரந்தர ஓட்டுநர்கள் மற்றும் டிரைவர்களை எடுப்பாங்க அப்படின்றது எல்லோருடைய கருத்துமாக இருக்குது. ஸோ நிச்சயமாக நிரந்தர ஓட்டுநர்கள் மற்றும் டிரைவர்கள் அதிக அளவில் எடுக்க போகிறாங்க. இந்த 2026 26லேருந்து 28,000க்கு மேற்பட்ட முக்கியமான அறிவிப்புகள் நிச்சயமாக வரலாம். ஸோ இதுக்கு யாரெல்லாம் இந்த போக்குவரத்து கழகத்தில் விண்ணப்பிக்க தகுதியான நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதற்கட்டமாக டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் வச்சுருக்க அனைத்து நபர்களுமே இதற்கு தகுதியானவர்கள். ஓகேங்களா? ஸோ இதற்கு முதற்கட்டமாக டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தகுதி இருக்குது. ஸோ இல்லை இது நீங்கள் எங்கே போய் வாங்கணும் அப்படின்னா, டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று தயார் நிலையில் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கண்டக்டர் லைசன்ஸ் வாங்குவது ரொம்ப கடினம். ஸோ அதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி கண்டக்டர் லைசன்ஸை வாங்கிக்கோங்க. ஸோ இது இருந்தாலே போதும், நீங்கள் விண்ணப்பிக்கலாம். டிசிசியில் 2025 இந்த பெண்டிங், ஸோ இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பார்த்திங்கன்னா மீண்டும் நடத்தணும். ஏன்னா முறைகேடு நடந்திருக்கிறதுனால ப்ராக்டிக்கல் எக்ஸாமை மீண்டும் நடத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதற்குண்டான அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ வெற்றி பயணம் திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் இன்னும் ஒரு சில தினங்களில், அதாவது ஜூன் 18லேருந்து 28க்குள்ளார துவக்கி வைப்பார் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துறை சம்மந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். Mm-hmm.